மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவருமான அஜித் பவார் விமான விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். மும்பையிலிருந்து பாரமத்திக்கு சென்ற சிறிய ரக விமானத்தில் அஜித் பவார் உட்பட மொத்தம் 5 பேர் பயணம் செய்திருந்தனர். விமானத்தை இயக்கிய 2 விமானிகள், அஜித் பவாரின் பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு அதிகாரி மற்றும் ஒரு தனி உதவியாளர் ஆகியோரும் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். பாம்பர்டயர் லியர்ஜெட் 45 என்ற இந்த விமானம் அவசரமாக தரையிறங்க முயற்சித்தபோது விபத்திற்கு உள்ளானது. பாரமதி மாவட்டத்தில் நடைபெறவிருந்த ஊராட்சி தேர்தலை முன்னிட்டு 4 பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற அஜித் பவார் பாரமதிக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் விமானம் விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. விபத்தில் விமானம் முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து சாம்பலானது. சம்பவ இடத்தில் சிதறிய விமான பாகங்கள் காணப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் பாரமத்தியில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பதைப்பதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த நிலையில் விமானம் தரையிறங்க அனுமதி கேட்டது முதல் வெடித்து சிதறியது வரை என்ன நடந்தது என்பது குறித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் விரிவான விளக்கம் அளித்துள்ளது. பாரமதி ஒரு கட்டுப்பாடற்ற விமான நிலையம் என்ற நிலையில் காலை 8:18 மணிக்கு மகாராஷ்டிராவின் பாரமதியுடன் விபத்திற்குள்ளான விமானம் தொடர்பு கொண்டுள்ளது. அப்போது விமானிகளை தங்களது விருப்பப்படி தெளிவான வானிலையின் கீழ் தரையிறங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காற்று அமைதியாக இருப்பதாகவும் சுமார் 3000 மீட்டர் தூரத்தில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடிகிறது என்றும் விமானிகள் கூறியுள்ளனர். அப்போது முதல் தரையிறங்கும் முயற்சியில் தங்களுக்கு விமான ஓடுதளம் தெரியவில்லை என்று விமானிகள் கூறியதால் மீண்டும் மேலே பறக்க கோ அரவுண்ட் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில நிமிடங்களுக்கு பிறகு விமானிகள் மீண்டும் அழைத்து தற்போது தங்களுக்கு விமான ஓடுதளம் தெளிவாக தெரிவதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது முயற்சியில் 11வது ஓடுதளத்தில் காலை 8:43 மணிக்கு விமானத்தை தரையிறக்க விமானிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் விமான கட்டுப்பாட்டு அறை கூறியதை விமானிகள் திருப்பி கூறாததால் விமான கட்டுப்பாட்டாளர்கள் கூறியது விமானிகள் நன்கு புரிந்து கொண்டார்களா என்பதை உறுதி செய்ய முடியாத நிலையில் நிமிடத்திற்குள் 8:44 மணிக்கு விமான ஓடுதளத்தில் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்தில் சிக்கியதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. விமான விபத்தில் அஜித் பவார் மரணமடைந்த நிலையில் இதுபோன்ற சூழலில் அரசியல் செய்வது துரதிர்ஷ்டவசமானது என மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே வருத்தம் தெரிவித்துள்ளார். அஜித் பவார் மரணம் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி வலியுறுத்தியிருந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் இந்த விவகாரத்தில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். மேலும் அஜித் பவார் மரணத்தில் சதி இருக்கலாம் என பரவலாக சிலர் சந்தேகம் எழுப்பி வரும் நிலையில் இதுபோன்ற சூழலில் அரசியல் செய்யக்கூடாது என ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.